பலஸ்தீன்ல உள்ள புனித தலம் மஸ்ஜித் அல் அக்ஸாவை எதிரிகள் கிட்ட இருந்து மீட்ட ஒரு போராளி ஹீரோ தான் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி. ஐரோப்பியர்களுக்கு இன்னமும் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பெயர் இவருடையது. எந்த அளவுக்குன்னா, முதல் உலக போருக்கு அப்புறம் சிரியாவை பிரெஞ்சுக்காரங்க ஆக்கிரமிச்சாங்க. இப்போ உடனே பிரெஞ்சு ஜெனரல் ஹென்ரி கோரோட் அப்படிங்கிறவரு சலாஹுதீன் அய்யூபியோடைய சமாதிக்கு போனாரு. அங்க போய் நின்று வி ஆர் பேக் அப்படின்னு சொல்லி அந்த சமாதியை பார்த்து சொன்னாரு. ஒருத்தர் இறந்து 700 வருஷத்துக்கு அப்புறமும் அவரை தேடி போய் அவர் சமாதியை பார்த்து நாங்க உங்க மண்ணுக்கு திரும்பவும் வந்துட்டோம்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு ஐரோப்பியர்கள் சலாஹுதீனால பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நம்மளால யூகிக்க முடியுது. ஒரு புகழ்பெற்ற தலைவர், வீரர் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியோட வரலாறு நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அவரோட வாழ்க்கை வரலாறு வெப் சீரிஸா கூட வந்திருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க பார்க்கலாம். சலாஹுதீன் யூசுப் இப்னு அய்யூபி ரஹிமஹுல்லா 1137 ஈராக்ல உள்ள திக்ரித் பகுதியில பிறந்தாரு. அவர் குருது இனத்தை சார்ந்தவர். அவருடைய தந்தை பெயர் நஜ்முதீன் அய்யூபி. இமாதுதீன் செங்கி என்ற ஆட்சியாளருக்கு கீழே அவர் கவர்னரா இருந்தாரு. சலாஹுதீனுடைய மாமா அசதுதீன் ஷிர்கு ராணுவ தளபதியா இருந்தாரு. சலாஹுதீன் ஈராக், சிரியா போன்ற இடங்கள்ல குரான், சட்டம், கணிதம், வானியல் முதலான துறைகளை கற்று தேர்ச்சி பெற்றவர். சலாஹுதீனுடைய ஆரம்ப கல்வி இஸ்லாம் மேலையும் அது முன்வைக்கிற நீதி மேலையும் அவருக்கு ஒரு அலாதியான பற்றுறுதியை ஏற்பட்டுச்சு. அவர் தன்னோட மாமா ஷிர்குவோட சேர்ந்து இராணுவ பயிற்சிகள் எல்லாம் ஈடுபட்டாரு. போர்க்கலை எல்லாம் கத்துக்கிட்டாரு. 1164 வருஷம் ஒரு குழப்பமான அரசியல் சூழல் எகிப்துல நிலவுனுச்சு. அதை களையிறதுக்கு இராணுவ தளபதி ஷிர்கு எகிப்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரு. அவர் அங்க அனுப்புனது யாருன்னா ஆட்சியாளர் நூருதீன் செங்கி. இவர் யாருன்னா இமாதுதீன் செங்கியோட மகன், அதாவது சலாஹுதீனுடைய அப்பா பணியாற்றின ஆட்சியாளருடைய மகன் தான் இவரு. எகிப்துல குழப்பத்தை தீர்க்க போன ஷிர்குவோட சேர்ந்து சலாஹுதீன் அய்யூபியும் போறாரு. எகிப்துல அப்போ பாத்திமிய அரசாட்சி இருந்துச்சு. அதுல கவர்னரா இருந்த கவர்னர் போன்ற ஒரு பொறுப்புல இருந்தவர் தான் ஷவார் அப்படிங்கிறவர். அவர் ஆதரிக்கத்தான் சலாஹுதீனும் ஷிர்குவும் எகிப்து போனாங்க. துரதிருஷ்டவசமா அங்க தொடர்ச்சியான போர்கள் நடந்துச்சு. அரசியல் சூழ்நிலை வேக வேகமா மாறினுச்சு. ஒரு கட்டத்துல ஷிர்கு எகிப்தோட அமைச்சரா ஆனாரு. எதிர்பாராத விதமா சலாஹுதீனுடைய மாமா ஷிர்கு உயிரிழந்தாரு. இந்த பின்னணியில சலாஹுதீன் 1169 எகிப்தோட அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு. நியமிச்சது பாத்திமிய ஆட்சியாளர். இதை தொடர்ந்து சலாஹுதீன் நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. சலாஹுதீனை கொலை செய்யறதுக்கான முயற்சிகள் கூட எகிப்துல மேற்கொள்ளப்பட்டுச்சு. இப்படியான நிலைமைகளுக்கு மத்தியில பாத்திமிய ஆட்சியாளர் அலாவுதீன் இறந்து போனாரு. அவர் தான் சலாஹுதீனை அமைச்சரா நியமிச்சவர். இந்த சூழல்ல சலாஹுதீன் 1179 வருஷம் அப்பாசிய மன்னர் கீழே எகிப்தை ஒருங்கிணைச்சாரு. அறிஞர்கள், அங்க உள்ள தலைவர்களோட ஒரு வலுவான தொடர்பை உருவாக்குனாரு. இதன் மூலமா அந்த பிராந்தியத்துல ஒரு ஸ்திரத்தன்மையை அவர் உருவாக்குனாரு. சலாஹுதீன் அய்யூபி பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இன்றைய பாலஸ்தீன்ல உள்ள அல் குதுஸ், அதாவது ஜெருசலம் நகரம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்துச்சு. ஐரோப்பால இருந்து வந்த கிறிஸ்தவ சிலுவை யுத்தக்காரர்கள் 1099 அந்த நகரத்தை கைப்பற்றி இருந்தாங்க. இதனால அங்க பெரும் குழப்பம், துன்பம் ஏற்பட்டுச்சு. முஸ்லிம்கள், யூதர்கள் ஏராளமானோர் கொல்லப்பட்டாங்க. பெருமளவு ரத்தம் ஓட்டப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து வந்த காலப்பகுதிகளில் கூட முஸ்லிம்களுக்குள்ள பிளவுகள், சச்சரவுகள்லாம் அதிகமா இருந்துச்சு. ஜெருசலேமை மீட்கிறதுக்கான முயற்சிகளுக்கு அந்த சமயத்துல முக்கியத்துவமே அளிக்கப்படாம இருந்துச்சு. இப்படியான பின்னணியில தான் சலாஹுதீன் அய்யூபி வருகை முக்கியத்துவம் பெறுது. அன்றைய முஸ்லிம் உலகில கொஞ்சம் கொஞ்சமா மேலெழுந்த விழிப்புணர்வும், சலாஹுதீனுக்கு கிடைச்ச சில அரசியல் வாய்ப்புகளும் ஜெருசலேமை மீட்கிறதுக்கு அவரை ஆயத்தப்படுத்தினுச்சு. ஜெருசலேமை மீட்டு முஸ்லிம் உலக ஒன்றிணைக்கணும்னு சலாஹுதீன் அய்யூபி உறுதியா இருந்தாரு. அதுதான் அவருடைய லட்சியமா இருந்துச்சு. 1187 ஹத்தீன் போர்ல அவர் தன்னோட படைகளை கச்சிதமா ஒருங்கிணைச்சு போர்ல ஈடுபட்டாரு. இந்த போர்ல சிலுவை யுத்தக்காரர்கள் தோற்று போனாங்க. இது ஜெருசலேம் நகரத்தை மறுபடியும் கைப்பற்றுவதற்கு வழிவகுத்துச்சு. சரியா சொல்லணும்னா செப்டம்பர் 1187 சலாஹுதீன் ஜெருசலேமை முற்றுகையிட்டாரு. இதனால சிலுவை யுத்தக்காரர்கள் கலக்கம் அடைஞ்சாங்க. சிலுவை போற தலைமை தாங்கின பாலியன் அப்படிங்கிறவரு அந்த ஜெருசலேம் நகரத்தை முழுமையா அழிச்சு மக்கள் எல்லோரையும் கொல்றதா மிரட்டினாரு. அப்படி செய்யறது மூலமா இந்த போர்ல எந்த பயனையும் சலாஹுதீன் அய்யூபி தலைமையிலான படை பெறக்கூடாதுன்னு அவருடைய நோக்கமா இருந்துச்சு. ஆனாலும் சலாஹுதீன் அய்யூபி ரொம்பவே அமைதியான முறையில சிலுவை யுத்தக்காரர்களை சரணடைகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அக்டோபர் 2, 1187 ஜெருசலம் ரத்தம் சிந்தாம
சலாவுதீன் ஐயூபி கிட்டேயே ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அவர் ஜெருசலேம் நகரவாசிகள் கிட்ட மிகுந்த கனிவோட நடந்துக்கிட்டாரு. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பாதுகாப்பா வெளியேற அல்லது அங்கேயே தங்கி சுதந்திரமா வாழ அவர் அனுமதிச்சாரு. ஜெருசலேமை மறுபடியும் கைப்பற்றின அப்புறம் சலாவுதீன் ஐயூபி நடந்துகிட்ட விதம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் பேசப்படுது. நண்பர்கள் மட்டும் இல்லாம எதிரிகள் கூட அவரை மதிக்கிற சூழலை அவர் நடந்துகிட்ட விதம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. அவர் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய புனித இடங்கள்ல வழிபட அனுமதிச்சாரு. கிறிஸ்தவர்களால விரட்டி அடிக்கப்பட்ட யூதர்களை மறுபடியும் ஜெருசலம் வர சொல்லி அந்த நகரத்துல அவங்கள குடியமர வச்சாரு. ஆனா இதுக்கு பிறகும் கூட ஹத்தின் போருக்கு அப்புறமும் கூட 3வது முறையா சிலுவை யுத்தக்காரர்கள் வந்தாங்க. ரிச்சர்ட் என்பவருடைய தலைமையில வந்த அந்த படையோட மோதி ஜெருசலேமை காக்குறதுக்கு சலாவுதீன் ஐயூபி ரொம்பவே மெனக்கெட வேண்டி இருந்துச்சு. அந்த போர்ல அவரு நடந்துகிட்ட விதம் உலகமே வியக்கும் ஒரு ஆளுமையா அவரை மிளிர வைக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, சிலுவை யுத்தத்தை தலைமை தாங்கி இருக்கிற ரிச்சர்டுக்கு உடல்நிலை ஒரு கட்டத்துல பாதிப்படைஞ்சிரும். அவருக்கு மருத்துவர்களை அனுப்புவாரு சலாவுதீன் ஐயூபி. போர்ல ரிச்சர்ட் ஈடுபட்டு இருக்கும் போது அவருடைய குதிரைங்கிறது கொல்லப்பட்டுரும். அவருக்கு 2 குதிரைகளை சலாவுதீன் அனுப்புவாரு. இதெல்லாம் அவர் எந்த அளவுக்கு பண்பாளரா இருந்தாரு அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒண்ணா இருக்கு. பொதுவா சலாவுதீன் ஐயூபியுடைய ஆட்சி நீதி மிக்கதா இருந்துச்சு. நிறைய மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், பள்ளிவாசல்கள் எல்லாம் அவர் இருந்தப்போ கட்டப்பட்டுச்சு. எகிப்துல எல்லாம் ஏகப்பட்ட மதரசாக்கள் அவரால் கட்டப்பட்டுச்சு. சலாவுதீன் கிட்ட இவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் எப்போதும் அவர் தன்னுடைய செல்வங்களை பெருமளவுக்கு இறைவழியில தர்மம் செஞ்சு எளிமையான வாழ்க்கை வாழ்றவரா இருந்தாரு. இஸ்லாமிய வழிகாட்டுதலுக்கு தகுந்த மாதிரி அவருடைய நற்குணம் அவர்கிட்ட மேலோங்கி இருந்துச்சு. அது பலரையும் இருந்துச்சு. கடைசியா சலாஹுதீன் மார்ச் 4ஆம் தேதி 1193 சிரியால உள்ள டமாஸ்கஸ்ல மரணிச்சாரு. அவருடைய இழப்பு முஸ்லிம் உலகத்தை உலுக்குனுச்சு. மக்கள் இப்படியான தலைவரை இழந்ததை எண்ணி கலங்கி போனாங்க. சலாஹுதீன் ஐயூபி தன்னுடைய தைரியம், துணிவு, வீரத்தால இன்னைக்கு அடையாளம் காணப்படுறாரு. ஆனா அவர் அதை மட்டும் இந்த உலகத்துல விட்டுட்டு போகல. முஸ்லிம் உம்மத்தை ஒன்றிணைக்கிறதுக்கான பணியை, அல்லக்ஷாவை மீட்கிறதுக்கான வேட்கையை நம்ம எல்லோர்கிட்டையும் ஏற்படுத்தியிருக்காரு. அவருடைய அழகிய நற்குணம், தலைமைத்துவ பண்பு காரணமா அவர் முஸ்லிம்களால மட்டும் இல்லாம முஸ்லிம் அல்லாதவர்களாலையும் மதிக்கப்படுறாரு. இதுதான் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபியோட சுருக்கமான வரலாறு. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை, கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற எந்தெந்த தலைப்புகள்ல நான் பேசணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.